ஃபிட்டா இருக்கிறதுக்கு நான் இததான்ப்பா ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்ற இந்த டைசுகி ஹோரி எந்த நாட்டை சேர்ந்தவர்னு தெரிஞ்சுப்போமா? பொதுவா ஒரு மனிதர் 8 மணி நேரம் தூங்கணும் அப்படின்றது அறிவியல் ரீதியா சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஆனா இங்க ஒருத்தர் கடந்த 12 வருஷமாவே சுமார் அரை மணி நேரம் மட்டும்தான் தினமும் தூங்கிட்டு வராங்களாமா. இது பலரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்தி இருக்கு. ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க தான் டைசுகி ஹோரி. அரை மணி நேரம் இவர் தூங்குறதால இவருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராம உடல் ரீதியா இவர் ஆரோக்கியமா தான் இருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. டைசுகி ஹோரி ஒரு தடவை கூட சோர்வா இருந்ததை நாங்க பார்த்ததே இல்ல அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அதோட சேர்த்து வாரத்துக்கு 16 மணி நேரம் ஜிம்ல இவரு உடற்பயிற்சி மேற்கொண்டு வராங்களாம். இவர் உண்மையாவே இந்த மாதிரி தூங்குறாரா இல்ல இந்த மாதிரி சொல்றாரா அப்படின்னு செக் பண்றதுக்காக ஒரு டிவி சேனல் இவரு கூப்பிட்டு அவர் தூங்க வச்சிருக்காங்க. அவர் தூங்கும் போது கண்காணிச்சிருக்காங்க. அவர் அதுல உண்மையாவே 26 நிமிடம் தான் தூங்கி இருக்காங்களாமா. அதுக்கப்புறமும் அவர் ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கே அது ஆச்சரியமா இருந்ததாகவும் சொல்லப்படுது. இதுல சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் அப்படின்ற மீடியாவாகட்டும் இல்ல இன்னும் பல மீடியாஸ் என்ன சொல்றாங்கன்னா, அவர் 30 நிமிஷம் மட்டும்தான் தூங்குறாரு அப்படின்றது அவர் சொல்றாரு. இது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்விக்குறியாவே வச்சிருக்காங்க. இந்த நிலையில ஒருத்தர் 30 நிமிஷம் மட்டும் தூங்குறது அவருடைய உடல் ரீதியா பல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். கூடவே ஒரு ஸ்லீப்பிங் சைக்கிள் அப்படின்றது இருக்கு. ஒருத்தர் 7 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் வரைக்கும் தூங்கினா மட்டும்தான் அவருடைய உடல் நல்லபடியா இருக்கும் அப்படின்றது அறிவியல் ரீதியா சொல்லப்பட்ட விஷயம். இதுல ஒருத்தர் 30 நிமிஷம் மட்டும் தூங்குறதால அவருடைய உடல்ல பல வகையான பிரச்சனைகளை சந்திக்க கூடும். அதனால யாருமே இப்படி ஒரு விஷயத்த முயற்சி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்ட் சொல்லியிருக்காங்க.